அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வந்து என்னோடய ஒரு டே இன் மை லைஃப் vlog மாதிரி தான் வந்து பார்க்க போகிறீங்க. இது வந்து ஈவினிங் வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஈவினிங் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இந்த ஆலுவேரா செடியில் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா ஒரே இதில் நிறையா குட்டி வந்து வளர்ந்துருச்சு. அதை வந்து இப்போ வந்து செப்பரேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால இப்போ அதுக்கு வந்து தனியாக டப்பு வாங்கி இப்போ மண் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே வந்து மண் நோண்டிகிட்டு இருக்காங்க. ரிஃபா வந்து பக்கத்துலேயே நின்றுட்டு அந்த குப்பைத்தட்டை வச்சு அதை மண்ணி அள்ளி போடுறதுக்காக வச்சுருந்தது. அதை வச்சு அவள் விளாண்டுட்டு இருந்தா. நாங்கள் வந்து இந்த மண்ணில் தான் எடுத்து நிறையா செடி வச்சோம். இந்த மண்ணுக்கு வந்து நல்லா வந்து செடி வந்து நல்லா வளர்ந்து வருது. நான் வந்து லாஸ்ட்டாக ஹரிக்கிலலாம் இருந்தேன்னா அங்கெல்லாம் வந்து அவ்வளோதுக்கு என்னோடய ஆலுவேரா வந்து வளரவும் இல்லை, சாவவும் இல்லை, அதே மாதிரியே தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து இங்கே வந்து வேறு மண்ணில் மாற்றி வச்சதுக்கப்புறம் அது வந்து நல்லா வந்து வளர்ந்துக்கிட்டு வருது. இப்போ வந்து ஈவினிங் வந்து 5riyal ஷாப்புக்கு வந்து போயிருந்தோம். ஏன்னா வந்து வர்ற 25th வந்து ரிஃபாக்கு வந்து பர்த்டேங்கிறதுனால அவளுக்கு வந்து கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக் டின்னு வந்து வாங்க போயிருந்தேன். ஆல்ரெடி என்கிட்ட வந்து சீஸ் கேக் டின் வந்து ஒன்று இருக்குது. அது வந்து என்ன பிரச்சனைனா கீழாக்கா நம்ம ஓப்பன் பண்ணினா அந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணால் பாட்டமில் அது வந்து ஓப்பன் ஆகணும். ஆனால் அது வந்து பாட்டமில் வந்து ஓப்பன் ஆகாமல் வந்து மேலேருந்து வந்து தூக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து அதை வேறு வாங்குவோன்னு சொல்லிவிட்டு அதோட சைஸு சின்னதாக பார்க்கலாம் போய் அப்படி எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா அங்கே வந்து நான் வாங்கிட்டு வந்தது வீட்டுக்கு வந்து பார்த்தா ரெண்டுமே சேம் சைஸாக தான் இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் மேலாக்க தூக்குற மாதிரி இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் பாட்டமில் வந்து கலட்டுற மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ரிஃபாவோட பர்த்டேக்கு வந்து நாங்கள் வந்து சீஸ் கேக் தான் வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதை வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோ அதை தான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். நாங்கள் எப்படி ரிஃபாவோட பர்த்டேவை வந்து செலிப்ரேட் பண்ணோங்கிறத வந்து அன்றைக்கி வந்து கண்டிப்பாக vlog எடுக்கிறேன். அன்றைக்கி வந்து வீக் டேஸுங்கிறதுனால ஹஸ்பண்டுக்கும் வந்து ஆஃபீஸ் இருக்குது. ஈவினிங் தான் மேக்ஸிமம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அன்றைக்கி வந்து அவளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் வேறு போடணும். நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா அன்றைக்கி இன்ஜெக்ஷன் போடாமல் வந்து நெக்ஸ்ட் டே போய் இன்ஜெக்ஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். 2 இயர்ஸுக்குள்ள இன்ஜெக்ஷன்ஸ் வந்து அவளுக்கு வந்து இப்போ போட போகிறோம். இந்த பாட் இருக்குல்ல, இது வந்து சூப்பு பாட்டுன்னு வந்து நான் வந்து ஒருத்தரை வந்து ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக இதில் வந்து நான் வந்து கிராக் ஆயிருமோ என்னமோ பயந்துட்டு இருந்தேன். அது வந்து நல்லா தான் வந்துச்சு. அதனால சொல்லிவிட்டு ஊருக்கெலாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஊருக்கெலாம் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அது 5riyal ஷாப்பில் இங்கே கிடைக்காத திங்ஸே கிடையாது. இது வந்து சாமில்னு ஒன்று இங்கே இருக்கும். இதை வந்து அல் சாமில் குரூப்புன்னு இருக்கும். நல்ல எல்லா ஐட்டமும் வச்சுருப்பாங்க. குவாலிட்டியாகவும் இருக்கும், அப்புறம் வந்து கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும். இந்த மாஸ்க் தான் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அப்ளை பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து டெஸ்ட் பண்ணல. ஆல்ரெடி ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு வந்து அதில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாலாம் எதுவும் வந்து தெரியல. அதனால் இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை வாங்கி வச்சுருக்கேன். பார்ப்போம், ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அப்புறம் இதெல்லாம் வந்து தைக்கிறதுக்குள்ள இதெல்லாம் மணி இதெல்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு பாக்கெட் 5riyalங்கிறது வந்து ரொம்பவே ஓவராக இருந்துச்சு ரேட்டு. அதனால் அதெல்லாம் வாங்கலை. இந்த மாதிரி கிளிப்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 3 5riyalsக்கு கொடுப்பாங்க. 1 5riyalsக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ரிஃபாக்கு வந்து கிளிப்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து வாங்கவே மாட்டேன். ஏன்னா அவன் வந்து தலையில் வந்து ஏதாவது இருந்தாலே எடுத்து எங்கேயாவது தூக்கி வீசிட்டு வந்துடுவா. தலையில் வச்சுக்கவே மாட்டாள். வீட்டிலேருந்து போடுறப்ப வந்து தலையில் இருக்கும். கடையில் போய் பார்த்தா அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதே வந்து தெரியாது. எங்கேயாவது போகிற வழியில் தூக்கி போட்டுட்டு வந்துடுவாங்கிறதுனால அவ்வளோதுக்கு வந்து கிளிப்பெல்லாம் வாங்க மாட்டேன். இருக்கிறத வச்சு தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். இப்போ வேறு ஹேர் கட் வேறு பண்ணி விட்டாச்சு. கிளிப்புக்கெல்லாம் வந்து அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி உண்டியல் வந்து ஒன்று பார்த்தேன். இந்த நெக்ஸ்ட்டு கிளிப்பில் வந்து உங்களுக்கு வரும் பாருங்கள். அந்த உண்டியல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே வந்து கிளாஸு, அந்த இது மார்பிளுங்கிறதுனால போட்டால் உடஞ்சிடும். அதனால் வந்து செராமிக்கில் வந்து இருந்ததுனால வாங்காமல் வந்தாச்சு. ஆனால் சூப்பர் டிசைன். இதை வந்து நான் ரிஃபா கையில் கொடுத்தேன். அது தூக்கி வீசினானா உடஞ்சிரும்னு சொல்லிட்டு தான் நான் வாங்காமல் வந்துட்டேன். ஆனால் இது வந்து கிஃப்ட்டுக்கு வந்து நல்லா சூப்பரான சாய்ஸ். வாங்கி நம்ம யாருக்காவது வந்து கிஃப்ட்டு கொடுக்கலான்னா இது வந்து பெஸ்ட்டு கிட்ஸுக்கு வந்து.
இந்த மாதிரி இதுதான் வந்து சப்பாத்தி சுட்டா வைக்கிறதுக்காண்டி தேடிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து ரெக்டாங்கிள் சைஸில் தான் வந்து கிடச்சிச்சு. எனக்கு வந்து அது ரவுண்டு ஷேப்பில் வேணுங்கிறதுனால அது வந்து நான் வாங்கலை. இது வந்து நம்ம ஊரில் வந்து அந்த பால் காய்ச்சிட்டு அதை மூடி வைப்போம்ல, அது மாதிரியே இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊரில் வந்து இது வந்து இந்த மாதிரி ஓலையில் வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் நல்லா கொஞ்சம் பரம்பில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஐட்டமும் இருக்கும், சில்வர் ஜாமான் எல்லாமே இருக்கும். ஆனால் சில்வரில் வந்து இந்த சட்டி அதெல்லாம் நம்ம வாங்கினா அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அடி பிடிச்சிருங்கிறதுனால அதெல்லாம் வாங்க மாட்டேன். இந்த டீப்பன் அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன், அதெல்லாம் நம்ம ஊர் ஞாபகம் தான் வரும் எனக்கு. இந்த டீப்பன்லாம் வந்து பார்த்தா இந்த மாதிரி சாக்லேட்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் வந்து 5 ரியால் ஷாப்பில் வந்து நல்ல செமையாக இருக்கும். இப்போ வந்து புதுசாக நிறையா சாக்லேட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து யூரோப் கண்ட்ரிஸ்லேருந்து வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த டைரி மில்க்லாம் வந்து நம்ம இங்கே நார்மல் ஸ்டோரில் பார்த்தா அந்த ஃப்ளேவர்லாம் இருக்கவே இருக்காது. ஆனால் 5 ரியால் ஷாப்பில் போய் பார்த்தா ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து புதுசாக தான் இருக்கும், எல்லா ஃப்ளேவர்ஸும். அதெல்லாம் தான் வந்து இந்த தடவை நிறையா சாக்லேட் கலெக்ஷன்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்தோம். இப்போ வீட்டுக்கு வந்து நைட்டு டின்னருக்கு வந்து என்ன செய்யலான்னா வந்து சிக்கன் கராய் வந்து செய்யலான்னு, பாகிஸ்தானி ரெசிபி வந்து செய்யலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து ஸ்மால் சைஸில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து அதை வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிடணும். நம்ம வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணுறப்ப இதில் வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிடணும். சிக்கனும் வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ வதக்குனா சிக்கன் வந்து நிறையா வந்து தண்ணி விடும். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1 தக்காளி தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இதில் வந்து நம்ம தயிரும் வந்து ஆட் பண்ணுறோம் இந்த ரெசிபியில். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து டொமேட்டோ வந்து அவ்வளோதுக்கு வந்து தேவையில்லை. இப்போ இந்த எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு வந்து இப்போ மூடி போட்டு நம்ம வந்து குக் பண்ணிடுவோம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. தண்ணியும் வந்து நல்லா சுண்டிருச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா மசாலாஸையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பெப்பர் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மசாலாஸையும் வந்து ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து குக் பண்ணிக்குவோம். இப்போ இதில் வந்து ஒரு பெரிய 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து தயிர் வந்து ஆட் பண்ணுறோம். இதில் வந்து வாட்டர்லாம் நம்ம ஆட் பண்ணி இந்த ரெசிபியை வந்து குக் பண்ண போகிறதில்ல. இந்த தயிர் ஆட் பண்ணுறதுல இதோட லிக்விடிசி மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேவை. இது வந்து கிரேவி டைப்லலாம் வந்து இருக்காது. நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து சால்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஏன்னா சிக்கன் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 90% வந்து குக் ஆகிடுச்சு.
இப்போ வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடியாகி வந்துருச்சு சிக்கனு. இதில் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்து சிக்கன் இருக்கணும். இந்த ரெசிபிக்கு இது தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு கிரேவி டைப்பு பிடிக்கும்னா நீங்கள் வாட்டர் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஒரிஜினல் ரெசிபியில் வந்து இந்த வாட்டர்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து மல்லிக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகா வந்து ஸ்மாலாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மெயின் வந்து லாஸ்ட்டாக நம்ம இந்த முழுசாக வந்து ஜிஞ்சர் ஜூலியன்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஜிஞ்சரை வந்து கட் பண்ணி ஒரு சின்ன சைஸில் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து லெமன் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இந்த ரெசிபி வந்து நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவான்.